உங்களால ஒரு 8 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா இங்க ஒரு பிளாட்டை உங்களுக்கு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். உங்களால முடியும்னா நீங்களும் ஒரு பிளாட்டை இங்க சொந்தமாக்கிக்கலாம். நீங்க முன்பணம் தானே மேம் சொல்றீங்க? இல்லைங்க, முன்பணம் ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், மீதி 6 லட்சம் நான் லோனாவே பண்ணி கொடுத்துருவேன். என்ன மேம் சொல்றீங்க? அதுவும் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்துல 8 லட்சத்துல லேண்டா? ஆமாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க, உங்க விருப்பமான பிளாட்டை புக் பண்ணுங்க. எனது 8 லட்சத்துல பிளாட்டா? அட ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரோடு எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 to 7 மினிட்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க. இது மட்டும் இல்லாம உங்க கையில டவுன் பேமெண்ட்ல ஜஸ்ட் 2 lakhs இருந்தாலே போதும். அதே மாதிரி புக்கிங் அட்வான்ஸா பாத்தீங்க அப்படின்னா 30,000 இருந்தாலே போதுங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். இருங்க, நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு பிளாட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலை பார்த்துட்டு போற கஸ்டமருக்கு மட்டும் தாங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா விருட்சம். இதோட மீனிங் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். தென் இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட் டைரக்டர் கிட்ட எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், ஐம் மகாலட்சுமி. ஹாய். யா மேம், பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். ஹாய் மக்களே, ஐம் ஷோபா, விஐபி ஹவுசிங்கோட டைரக்டரா இருக்கேன். ஓகே மேம், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டா எங்க மேம் லொகேட்டா இருக்கு? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஜிஎஸ்டி ரோட்ல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி சிங்கப்பெருமாள் நெக்ஸ்ட் வரும். அந்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் செட்டிப்பண்ணி வடக்கால் வில்லேஜ், கரெக்டா 6வது கிலோமீட்டர் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. யா ஓகே மேம். மேம் இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் மேம்? டோட்டலா இந்த ப்ராஜெக்ட் 110 ஏக்கர். நாங்க இந்த phase 1 phase 2 phase 3 போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அபிவிருத்தி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுலயும் பண்ணோம், அதுல phase 1 phase 2 பண்ணோம். இப்போ வந்து fourth வந்து பார்த்தா விருட்சம் சொல்லிட்டு we have started there. இது ஒரு 16 ஏக்கர்ல ஃபார்ம் பண்ணிருக்கோம். யா ஓகே மேம். ஓகே, அதே மாதிரி டோட்டலா எத்தனை பிளாட்ஸ் மேம் கொடுத்திருக்கீங்க? இது டோட்டலா 16 ஏக்கர்ல 380 பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, அப்ப மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் 600ல இருந்து 2600 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே, முக்கியமான விஷயம் இது ஆக்சுவலி என்ன அப்ரூவ்ட் மேம்? இது டிடிசிபி அப்ரூவ், ரெரா அப்ரூவ்ட். ஓகே ஓகே, அதே மாதிரி சைட்குள்ள வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 40 feet ரோடு, 33 feet ரோடு, 30 feet ரோடு, 24 feet ரோடு கொடுத்திருக்கோம். அது இல்லாம 2 சூப்பரான பார்க் கொடுத்திருக்கோம். ஓகே மேம். அது இல்லாம ஒரு ஏஜ் பிளாட்டுக்குமே அவனி ட்ரீ செட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட் ரெடி பண்ணிருக்கோம் மேம். ஓகே ஓகே, கேட்டட் கம்யூனிட்டி. இது டோட்டலா இது ஒரு பெரிய கம்யூனிட்டி மேம். இது நாட்ல ஸ்மாலா கிடையாது, நாங்க பார்ட்டா பண்றதுனால இது மொத்தம் 110 ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி மேம். ஓகே ஓகே, அதே மாதிரி இபி கனெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்து ஆல்ரெடி இபி கனெக்ஷன்ல எடுத்தாச்சு, கனெக்ஷன் வந்தாச்சு மேம். ஓகே, அதே மாதிரி ஏதாச்சும் செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்களா மேம்? செக்யூரிட்டிஸ் ஆல்வேஸ் அவைலபிள் மேம். யா ஓகே மேம். ஓகே மேம், ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் பார்த்தாச்சு. தென் வந்து ப்ராஜெக்ட்ல இவ்ளோ அமெனிட்டிஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க, எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. அப்ப பிரைஸ் என்ன மேம் கோட் பண்ணிருக்கீங்க? இது மட்டும் இல்லாம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 minutes டிராவல்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. நானுமே வர வழியில எல்லாமே வந்து செக் பண்ணிட்டேன் மேம். பிரைஸ் எப்படி மேம்? 3000 4000 மேம்? ஓ மை காட், அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டாம். உங்களால ஒரு 8 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஸ்பெண்ட் பண்ணலாம் மேம். உங்களால ஒரு 8 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா இங்க ஒரு பிளாட்டை உங்களுக்கு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். உங்களால முடியும்னா நீங்களும் ஒரு பிளாட்டை இங்க சொந்தமாக்கிக்கலாம். நீங்க முன்பணம் தானே மேம் சொல்றீங்க? இல்லைங்க, முன்பணம் ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், மீதி 6 லட்சம் நான் லோனாவே பண்ணி கொடுத்துருவேன். என்ன மேம் சொல்றீங்க? அதுவும் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்துல 8 லட்சத்துல லேண்டா? ஆமாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க, உங்க விருப்பமான பிளாட்டை புக் பண்ணுங்க. யா ஓகே மேம். அதே இண்டிவிஜுவல் வில்லா இல்ல லேண்ட் வேணா, எனக்கு வில்லாவா வேணும் அப்படின்னு கண்டிப்பாங்க உங்களுக்கு 2 BHK லக்ஸரி வில்லாவே 25 lakhsல பண்ணி கொடுக்கலாம். யா ஓகே மேம். இதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப கனவு மாதிரி இருக்கு மேம். ஏன்னா வந்து யாராலுமே வந்து சென்னைக்கு பக்கத்துல, அதாவது நம்ம சென்னையோட புறநகர் பகுதியில 8 லட்சத்துல யாருமே வந்து லேண்ட் தரல மேம். கண்டிப்பா மேம், நம்ம விஐபி ஹவுசிங்ல வந்து இது இந்த சைட்டே 4வதா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களே இப்ப ரீஇன்வெஸ்ட்காகவே இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ we have only limited plots தான். சீக்கிரமா இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. யா மேம். ஓகே மேம், சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. 8 லட்சம்ன்றது வெறும் முன் பணம் மட்டும் கிடையவே கிடையாதுங்க. உங்க கையில வந்து டவுன் பேமெண்ட்டா 2 lakh இருந்தாலே போதும், இங்க வந்து ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்க அப்படின்னா 8 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்க அப்படின்னா 25 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% இருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம், இதே வந்து புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளவு மேம்? ஜஸ்ட் 30,000 rupees. யா ஓகே, சோ புக்கிங் அட்வான்ஸ்
காஸ்ட்மே பாத்தீங்க அப்படின்னா 30,000 தானாங்க. நம்ம சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து ஸ்கில் வித் ராம்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கில் வித் எடுத்து டேரக்டா பில்லோட காண்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ரோட் கனெக்டிவிட்டி, தென் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. மேம் பிளாட்டோட பட்ஜெட் எல்லாமே ஓகே தான் மேம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன மேம் கோட் பண்ணிருக்கீங்க? பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1490. யா ஓகே மேம். ஓகே. என்ன மேம் சொல்றீங்க? ரேட் ரொம்ப கம்மியா சொல்றீங்க. நீங்க ஏதோ எனக்கு போய் சொல்ற மாதிரி இருக்கு மேம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 minutesல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம வந்து நியர்பைல பஸ் ஸ்டாப், தென் பஸ் போற ரூட்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல பார்த்தாலே பெர் ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 3,000 4,000 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க என்னடானா இந்த பிரைஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி மேம் இது? மேம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன பிளான் பண்றீங்க? அப் டு மதுராந்தகம் வரைக்கும் போறீங்க. நீங்க மதுராந்தகம் வரைக்கும் போறீங்க. உள்ள சென்னைக்குள்ளேயே நான் உங்களுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். நம்ம விருக்ஷம்ல 1490க்கு இங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவைலபிள் இருக்கு. இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா பாக்கலாம். இல்ல எனக்கு மீடியம் பட்ஜெட், என் பட்ஜெட்டுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இங்க அப் டு 25 lakhsல நீங்க அழகான உங்களுக்கான 2 BHK வில்லாவே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். யா ஓகே மேம். மேம் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர் எல்லாமே எங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா மேம்? என்ன மேம் அப்படி கேட்டுட்டீங்க? அப்படியே லைவாவே பாருங்க. அங்க ஒரு வீடு ஆல்ரெடி ஸ்டார்டட், இங்க ஒண்ணு கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யா ஓகே மேம். ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி நான் இன்னொரு ஹைலைட் ஒன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, இதை நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரெண்டுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். நீங்க கேட்கலாம் எங்க மேடம் சுத்தி வீடுங்க இல்லன்னு. அங்கெல்லாம் பாருங்க சுத்தி வீடுங்க தான். ரெண்டாவது இங்க இருக்கிற மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில எத்தனையோ லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு ரெண்டல் வேணும், இல்ல ஒரு பிஜி வேணும் அப்படின்னாலும், இல்ல அவங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் வேணும்னாலும் கண்டிப்பா இந்த ஏரியால தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி பண்ண 3 ப்ராஜெக்ட்ல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து ஒரு 40ல இருந்து 50% பீப்புள் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் ஒரு 1 or 3 yearsல இது ஒரு பெரிய கம்யூனிட்டி சிட்டி மாதிரி ஆயிடும். உங்களுக்கு கூட சொல்லும்போது ஒரு சின்ன மினி சிட்டி மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு ரோடுகளும் பெருசா இருக்கும் உங்களுக்கு. சோ பிளாட்டுங்களும் எல்லா சைஸ் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்கும். அப்ப எல்லா விதமான மக்களும் உள்ள இருப்பாங்க. சோ சைட்டே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மினி சிட்டியா இருக்கும் மேம். ஓகே மேம். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் ரோட் ஆக்சஸ் என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா மேம். ஒன்னு ஜிஎஸ்டி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள இருந்து செட்டிப்புண்ணியம் வடக்கால் வந்து சைட்டை ரீச் பண்ணலாம். இன்னொன்னு வந்து சிங்கப்பெருமாள் கோயில 10 வழிச்சாலையில இருந்து சாஸ்திரிபாக்கம் வெங்கடாபுரம் வழியா சைட்டை ரீச் பண்ணலாம். இன்னொன்னு வில்லியம்பாக்கம் வழியா ஒரகடம் போய் வடகடத்துக்கு ரீச் ஆகலாம் மேம். இந்த ப்ராஜெக்ட்க்கு 3 வழி ஆக்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க இந்த பக்கம் போனா ஜிஎஸ்டி போலாம், இந்த பக்கம் போனா சிங்கப்பெருமாள் கோயில் போலாம், நீங்க ஆப்போசிட்ல போனா வில்லியம்பாக்கம் வழியா ஒரகடம்ல கனெக்ட் ஆகலாம் மேம். ஓகே மேம். ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல மேம் பஸ் ஸ்டாப் இருக்கு? நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே ஆர்ச்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மேம். செங்கல்பட்டுல இருந்து வர பஸ் ஸ்டாண்ட் பஸ் டிப்போ இங்கதான் இருக்கு. வடகால் பஸ் டிப்போ இருக்கு. அது இல்லாம நம்ம ஆர்ச்சாண்டி பஸ் டோனிங் அங்கதான் இருக்கு. ரெண்டாவது வந்து தாம்பரத்துல இருந்து பஸ் வருது. சோ ஊருக்குள்ள வர மினி பஸ்ஸுமே நம்ம சைட்டுக்குள்ள வரும் மேம். ஓகே மேம். ஓகே. மேம் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. இப்பவே வந்து போன் எடுங்க, ஸ்கில் வித் ராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வெறும் 8 லட்சத்துல இருந்து பிளாட் தராங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட கூடாது தானே? கரெக்ட். சோ நம்ம சைட்டை வந்து இப்பவே விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்னது மேம் அது? மேம் இந்த சைட்டை பத்தி ஜென்ரலாவே நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா பிளான் பண்ணேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்போர்டேஷன், இங்க வந்து உங்களுக்கு ரோட் ஆக்சஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, அப்புறம் ட்ரெயின் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, பிளஸ் ஏரும் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. இது இல்லாம இங்க வேலை வாய்ப்புகள் அதிகம். அதை நான் ஏன் சொல்றேன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இங்க 1.5 லட்சம் பேர்கிட்ட இப்போ பல லட்சம் வேலை செய்யறாங்க. 1.5 லட்சம் சொல்ல பல லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. பல பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ள இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ், ஐடி, இன்ஃபோசிஸ், BMW அந்த நிறைய ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ நாளைக்கு அவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்யூனிட்டி தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதனால நீங்க கரெக்டான சாய்ஸ் பண்ணி கரெக்டான இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய விருட்சமா வந்து சேரும். மேம் சொன்ன ஒரு வேர்ட் நீங்க வந்து கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதோட மீனிங் வந்து எண்டிங்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், நல்லா கவனிங்க. சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பவுமே வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வந்து இந்த வேர்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் பேஸ் பண்ணி வந்து சொல்லலாம். நம்ம விருட்சம் ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு 8 லட்சத்துல இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பல லட்சங்களாகவோ இல்ல பல கோடிகளாகவோ மாறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குங்க. விஐபி ஹவுசிங்ல விருட்சம் ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நீங்க சில லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்றதுனால ஃபியூச்சர்ல பல லட்சங்களாக மாறப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விருட்சம் அப்படின்றது இந்த பிளாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல, இதுல இன்வெஸ்ட் பண்ற டைமுக்கு உங்களோட லைஃப்லயும் பல விருட்சம் வரணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மா.